ஆண்டவர் இந்த நாளில் பாருங்க, எங்கள் ஊரில் குரங்கு பாருங்க எவ்வளோ சந்தோஷமா ஆண்டவரே குடும்பத்துக்கு எசப்பா இந்த ஞாயிற்றுக்கு மேலே நாங்கள் இங்கே உட்காந்து ஜபம் பண்ணோம். இந்த இடம் முழுதுமா ஜபம் பண்ணோம். இந்த ஜபத்தை இங்கே பண்ணோம். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியே இந்த குரங்கு குடும்பம் எங்கள் ஜபத்தை உட்காந்து கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. இந்த எங்கள் ஜபம் 5 மணிலேருந்து 6, 7 மணி வரைக்கும் ஜபம் முடிக்கிறப்போ இந்த ஃபேமிலியும் எங்கள் ஜபத்தை கேட்டு வாரம் இங்கே வந்து உட்காந்துது இந்த குடும்பம். நாங்கள் பாட்டு சத்தமெல்லாம் அவங்க கேட்குறாங்க. மிருகத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பார்க்குறவங்க ஜபம் பண்ணுங்க. எங்கள் நரிக்குற மக்களுக்கு பார்த்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது எங்கள் சர்ச்சு கட்டுற இடம். ஆவியானவர் இந்த வீடு கட்டி கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. இதுதான் 180 பேர் யானசனம் இடத்த தொட்டி இங்கே தான் சர்ச்சு கட்டணும். இந்த இடம் சர்ச்சு. இந்த இடத்துல சர்ச்சு கட்டி சீக்கிரமாக ஆண்டவர் இந்த ஊழியம் பிறக வேண்டும். 1997 நான் ரசிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு என்ன இருக்கும், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு. சபை ஊழியம் வச்சுருந்தேன். 2010 சபை ஊழியம் கொடுத்துட்டு சூசிசேசர் வா சொன்னார். இத்தனை வருஷம் இருக்கும் சூசிசேசர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். படிக்க தெரியாது. இப்போ வந்து பைபிள் கிளாஸுக்கு கேஜப்பில் போய் நிற்கிறேன். பைபிள் கிளாஸ் முடிஞ்ச சபை கட்டணும்னு சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த 3 மாதத்துக்கு நான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஊழியம் நாங்கள் இருக்கிறது இப்போ 5-6 பேர். அதனால் அப்படியே எங்களுக்கு நிறைய பேர் மாற்றுவார் நான் நம்புகிறேன். இந்த ஊர் மக்களெல்லாம் ரசிக்கப்படி வருவாங்க. ஏற்கனவே இங்கே சபையை உருவாக்கி இருந்துச்சு. ஏற்கனவே இந்த மக்களெல்லாம் வந்தாங்க. ஆண்டவர் எங்களை மூலியமாக அங்கே அந்த பில்டிங் பின்னால் ஏசி அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை சர்ச்சு அந்த இடம் பிடிச்சி அங்கே 2010 முன்ன ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஏசிலேருந்து ஒரு பாஸ்டர் வாங்கி அங்கே நடத்துகிறாரு. அது கொடுத்துட்டு தான் நான் வெளியே போனேன். ஆவியானவர் இன்றைக்கி திரும்பி என் வீட்டாண்ட கூப்பிட்டு வந்துக்கிறாரு. திரும்பி இந்த இடத்துல பெரிய ஆலயத்தை கட்டப்பட வேண்டும். அநேகர் இதை பார்க்குறவங்க இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிசயம் அற்புதம் பண்ணிட்டும். இந்த கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு சீக்கிரம் கட்டி கொடுக்கட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அதிசயம் பட்டும் ஒரு அற்புதம் பண்ணிட்டும். இந்த இடம் முழுவதுமா இந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடு உடைச்சிட்டு இது பெரிய சர்ச்சை ஆண்டவர் கட்டி கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியம் செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். அதிசயம் அற்புதம் பண்ணும். இயேசுவின் நாமத்தை இந்த ஜெபம் அநேகர் பார்க்கணும் விடுதலை பண்ணும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், நன்றி. ஆமென்.